வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, ஆங்கில வாக்கியத்தில் உள்ள வார்த்தைகளை எவ்வாறு உச்சரிப்பு செய்வது என்பதை பற்றிய தொடர் தாங்க இது. இதை நம்ம பல பதிவுகள் பார்த்துருக்கோம். இது முக்கியமான பதிவு. பொதுவாக உங்களுக்கு உயிரெழுத்து இருக்கா? இங்கிலீஷில் இருக்குங்க. 5 எழுத்து தான், AEIOU. ஆனால் ஓசை 12ங்க. தமிழில் எப்படி 12 எழுத்து இருக்கோ அதே மாதிரி ஓசை 12. இதை வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம ஆங்கிலத்தில். நம்ம பார்க்க வேண்டிய எழுத்து டபுள் ஓ. டபுள் ஓன்னு அது உயிரெழுத்து இல்லையா? அது எப்படி உச்சரிக்கணும்னா ஊ என்ற ஓசையில் தான் வரும் பெரும்பாலான நேரங்களில், ரைட்டா? ஆனால் சில நேரங்களில் வேறு ஓசையிலும் வரும். அதை தான் இந்த தொடரில் பார்க்க போகிறீங்க. என்னென்ன மாதிரி டபுள் ஓ உச்சரிக்கப்படும் என்பதை பார்ப்போம். ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, டபுள் ஓ அதுக்கு ரூலே கிடையாதுங்க, எப்படி உச்சரிக்கணும்னே நமக்கு தெரியாது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம அதை தொகுத்து வழங்கியிருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் எப்படிங்கிறத போட்டிருக்கேன். அ ஆ இ ஈ உ ஊன்னு குறில் நெடில் ஓசையில் வருது இல்லையா? இப்போ எங்கே இருக்குது? ஊக்கு பக்கத்தில் டபுள் ஓ இருக்குது, ஓக்கு பக்கத்துலேயும் டபுள் ஓ இருக்குது இல்லையா? இப்போ மெய் எழுத்துக்கள் இருக்கா? இருக்குங்க. இக்கு முதல் இன் வரை. அதுக்குரிய எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். இப்போ உயிர்மை எழுத்துக்கள் இருக்கா? இருக்குது சார். உயிர்மை எழுத்துக்கள் எப்படி உருவாகும்னா, இந்த மெய்யெழுத்துன்னு எதெல்லாம் சொல்கிறோமோ அதை கான்சனன்ட்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். மெய்யெழுத்துக்கு அப்புறம் அந்த மேலே இருக்க AEIOUவில் இன்க்ளூடிங் ஒய் ஏதாவது ஒரு எழுத்து வந்திருந்தால் அது உயிர்மை எழுத்தாக மாறிவிடும். இவ்வளோதாங்க சூத்திரம். இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ எப்படியெல்லாம் உச்சரிப்பு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வார்த்தையில் உள்ள எழுத்தை பாருங்கள். SCHOOL. இந்த டபுள் ஓன்னு ஊன்னு வரும்னு சொல்லியிருக்கேன். எஸ்ஸுக்கு என்ன உச்சரிப்பு அப்படின்னா இஸ், புள்ளி வைத்த எழுத்து. இது வடமொழி சொல்லெல்லாம் இருக்கிறதுனால இதையும் மெய் எழுத்தாகவே நம்ம, ஏன்னா புள்ளி வச்சுருக்கிறதுனால மெய் எழுத்தாக நம்ம வச்சுக்கிறோம். CH அப்படிங்கிறதுக்கு இக் என்ற ஓசையில் வரும். அதுக்கப்புறம் டபுள் ஓ வந்திருக்கிறதுனால அது ஊ. இக் ப்ளஸ் ஊ என்ன? கூ. CHOOங்கிறது என்ன? கூ அப்படின்றோம். அப்புறம் எல்லுக்கு தனியாக வந்திருக்கு, அது புள்ளி வைத்த எழுத்து. எப்படி உச்சரிக்கிறோம் பாருங்கள். எப்படி உச்சரிக்கப்படும் இது? ஸ்கூல். எப்படி உச்சரிக்கப்படும்? ஸ்கூல் என்ற உச்சரிப்பில் வரும். புரியுதா? அடுத்த ஒரு வார்த்தையை பார்த்துடலாம். இது எப்படி வருதுங்கிறத பாருங்கள். CARTOON, ரைட்டா? சிக்கு அப்புறம் ஏ வந்திருக்கு, அப்போ உயிர்மை எழுத்து. ஆர் தனியாக வந்திருக்கு, ஏன்னா ஆருக்கு அப்புறம் AEIOU ஒய் எந்த எழுத்தும் இல்லை. டி இருக்குது. டி இருக்கிறதுனால அந்த ஆர் என்ன எழுத்து? மெய் எழுத்து, புள்ளி வைத்த எழுத்து. டீக்கு அப்புறம் டபுள் ஓ இருக்குது, அது 3 எழுத்து சேர்த்து உயிர்மை எழுத்து. என் தனியாக இருக்குது, மெய் எழுத்து. எப்படி வருது பாருங்கள். இக் ப்ளஸ்ஸா கா. எண்ணுக்கு இர். TOO என்ன ஆயிரும்? டூன்னு மாறிடும். எண்ணுக்கு எண். எப்படி வருது பாருங்கள். கார்ட்டூன். எப்படி வருது? கார்ட்டூன். அந்த ஊ என்ற ஓசையில் வருது, ரைட்டா? அடுத்து ஒரு பார்க்கலாம். இதில் எப்படி இருக்குது பாருங்கள். NOON. இது எப்படி சார்? எண்ணுக்கு இன்னு, டபுள் ஓக்கு ஊ, நூ. எண்ணுக்கு என்ன? என். அப்போ என்னவா மாறிடும்? அது நூன் அப்படின்னு மாறிடும், உச்சரிக்கப்படும் இல்லையா? நூன் என்று உச்சரிக்கப்படும். புரியுதா? இப்போ டபுள் ஓ வந்தால் ஊ என்ற ஓசையில் தான் பெரும்பாலான வார்த்தைகள் வரும். ஆனால் ஒரு சில நேரங்களில் குறில்லையும் வரும். டபுள் ஓ ஊன்னு வரும். அது வெரி ரேர். ஆனால் இதுக்கு சூத்திரம் இருக்கானா? இல்லைங்க. அதை தெளிவாக சொல்கிறேன். இங்கிலீஷ்லேயே அவங்களே சொல்லியிருக்காங்க, இதுக்கு சூத்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. COOK. சீக்கிறது என்னது? இக். டபுள் ஓக்கு ஊ. டபுள் ஓக்கு ஊன்னு சொல்லிட முடியாது, இந்த இடத்துல ஊ. அது என்னவாயிடுது? கூன்னு மாறிடுது. கு கு. அப்புறம் இக்குக்கு இக். எப்படி மாறிடுது? குக். கூக்கு இல்லை, குக். பார்த்தீங்களா? குக் என்ற குறில் ஓசையில் வருது. ஆக அந்த டபுள் ஓ 90% ஊன்னு தான் வரும். ஒரு சில இடத்துல மட்டும்தான் குறில் ஓசையில் வரும், ரைட்டா? குக். அடுத்து ஒரு வார்த்தையும் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இது BOOK. இதில் என்னவா தான் வரும்னு சொல்லியிருக்கேன்?
குறிலாக தான் வரும், அதாவது ஊவாக தான் வரும், ஊவாக வராது. இப்போ பிக்கு வந்து இப், ஊக்கு வந்து ஊ, ரெண்டையும் சேர்த்து என்னவாயிடும் பூ. அப்புறம் கேக்கு வந்து என்ன இக், எப்படி வருது புக், எப்படி வருது புக், புக் இல்லை புக், ஏன்னா அது குறிலாக வருகிறது. இது வெரி ரேராக தான் வரும், ரைட்டா. இன்னொரு ஓசை எப்படி சார் வரும் அப்படின்னா ஓவாக வரும். டபுள் ஓ வந்தால் ஓ என்ற நெடில் உச்சரிப்புலையும் வரும். இது வெரி வெரி ரேர். எப்படி சார்? FLOOR, FLOOR. எஃப்க்கு வந்து இஃப் எப்படி சொல்லியிருக்கோம்? எஃப்க்கு வந்து இஃப் என்று சொல்லியிருக்கோம். LOOக்கு என்ன வரும்? இல் ப்ளஸ் ஓ என்றையும் கூட்டினா என்ன வரும்? லோ, ரைட்டா. அடுத்து என்னது? எர்ருக்கு இர், எப்படி வருது? ஃப்ளோர், எப்படி வருது? ஃப்ளோர் அப்படிங்கிற ஓசையில் வருது. எப்படி உச்சரிக்கணும்னு பார்த்தீங்களா? ஃப்ளோர். இது வெரி வெரி ரேர், எப்பயாவது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஓ என்ற உச்சரிப்பில் வரும். இன்னொரு வார்த்தையும் பார்த்துடலாம். இது என்னது? இப்போ பாருங்கள், பெரும்பாலும் வீடு சம்பந்தமான வார்த்தைகளில் தான் இந்த இது வருது, ஃப்ளோர். இப்போ டோர் இங்கே வருது, இட் ப்ளஸ் ஓ டோ. ஆருக்கு வந்து இர், எப்படி வந்துடுது? டோர் அப்படிங்கிற உச்சரிப்பில் வருது. புரியுதா? இப்போ நீங்களாக முயற்சிக்க சில வார்த்தைகளை கொடுக்குறேன், அதை நீங்களாக முயற்சி பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வார்த்தை, ரெண்டாவது வார்த்தை, மூன்றாவது வார்த்தை, நான்காவது வார்த்தை, ஐந்தாவது வார்த்தை, ஆறாவது வார்த்தை. இந்த 6 வார்த்தைகளை நீங்களாக எப்படி உச்சரிக்கணும்னு முயற்சித்து பாருங்கள். அது சரியாக தவறாங்கிறத நான் விளக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். மேலும் இந்த சேனலை பார்த்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள். என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.